ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த கேம்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார் ஃபார் சேல், கார் டீலர்ஷிப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சிமுலேட்டர் கேமை நம்ம டே பை டேயாக முடிக்கலாம். இதுக்கும் என் பிரதர் வந்திருக்காரு. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கேம் ப்ளே பார்க்கலாம். இன்னும் வர மாட்டேங்குது. இல்லை, இது சவுண்ட் கேட்குது. நம்ம ஏடிஜி கார்டு டீலர்ஷிப் கார்டு டீலர். ஏடிஜி கார்டு நல்லா தானே டி அதெல்லாம் தாட வந்துடும். ஏடிஜி மோட்டாரா? மோட்டார் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. அடச்சி, அது கம்மனை ஏடிஜி கார்டு டீலர் வைக்கலாமே. மோட்டார் கார் டீலர் வைக்கலாம்டா. கார் டீலர் நல்லா இருக்கும். மோட்டார் தான் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணு. ஹலோ யூஎஸ், இப்போ நம்ம ஏடிஜி வச்சுருக்கோம். நல்ல பேரா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏடிஜி மோட்டாரா? என் பிரதர் வந்து ஏடிஜி மோட்டார்னாரு. நான் ஏடிஜி கார்டு இல்லைங்கிறேன். என் தம்பி ஏடிஜி மோட்டார்னா. எது நல்லா இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இது சூப்பராக இருக்கா என்ன எம்டியாக இருக்கலாம். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி விடு. நம்மளுக்கு கோ டு பஸ் ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நெய்பர்ஹுட் போய்ப்போம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஆனால் கீழே கார் கட்டு எப்படி தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல காரை நம்மளே போய் வாங்குவோம். உங்கள்கிட்ட பேசலாம். இரு இந்த ஃபைனல் ப்ரைஸ் 3000 தாங்க, வாங்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம கன்ஃபார்ம் டோ தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டோ தான் வரும். இல்லை, நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். ட்ரைவ் பண்ணலாம்டா, வரும். இங்கே பார்த்தீங்களாங்க, ட்ரக்கு வந்து எங்கள் புது காரை தூக்கிட்டு போகுது. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போகுது. நம்ம அதுக்குள்ளே காட்டு போயாயோ டே போ. Hello everyone, I'm the proud owner. சாரி வியூவர்ஸ், ஒரு சின்ன ஆட் வந்துருச்சு. இந்த கார் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, வாங்கிக்கலாம். வாங்க 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 வாங்க. பார்கிங் பண்ணலாம். ஏன்டா பாதி குறைச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். ஓகே சொல்லிட்டான். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளே ட்ரைவ் பண்ணலாம். இதான் ஒன்று நான் பண்ணுறேன். நான் இடிக்காம ஓட்டுவேன் கைஸ். பாருங்க, ஸ்லோவாக ஓட்டணும். ஏன்னா பெருமை ரொம்ப. அப்படியே அங்கே போய் கடாசு இந்த வண்டி மேலே. நான் ஷார்ட்கட்டில் தான் போய்க்கிறேன். எங்கடா ஷார்ட்கட்டு? கிட்ட அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டுங்கிற வைக்கமே இல்லை உனக்கு. என் தம்பி கொஞ்சம் அப்படி தான் வைக்கமான சூடு சோறுலாம் எதுவும் இல்லை. சூப்பராக ஒர்க் பண்ணிட்டேன். புட்டு அந்த சைடில் போட்டுடலாம். வாங்க, ஃபுல்லாக போட்டு விட்டுடலாம். வேணாம், இவ்வளோதான் போட முடியுங்கிறாங்க. இப்போ அதுக்கும் போடலாம். நிறுத்து. 3000 தானே வாங்கணும். 3,999 அவங்க 3,999 வச்சிடலாம். இன்னும் ஏத்துடா. இப்போ என்னடி வாடா, போதும் 4,000 வச்சிடலாம். ஓப்பன் பண்ணுவோம். நம்ம கார் இது டேமேஜ் டேட்டி இல்லை, சூப்பரான கார். 4,000 விற்றுருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் கார் அந்த கார் போய் பாரு. நம்ம கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த பக்கம் போய் பாருடா. அங்கே போ, இப்படி திருப்பி. அங்கே ரெட் கலர் கார் டீட்டெயில் பார்க்கலையா? இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இவனால ஆன டேமேஜ். அதுல ஆட் வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, எவனோ வந்துட்டான். கஸ்டமர் வந்திருக்கான். ஹலோங்கறான். 2 கஸ்டமர்ஸா? ஒருத்தனா? இப்போ 3 கஸ்டமர்ஸ். எப்பா இருங்கப்பா, வந்துட்டே இருக்காதீங்க.
ஹாய். அந்த ப்ரைஸ் வந்து 4796 மட்டுமே. இது வாங்க சூப்பர். இந்த வாங்கிக்கோ. தேங்க்யூடா. நெக்ஸ்ட் நீ அங்கே போ. அங்கே ஒருத்தர் இருக்கான். அங்கே 2 பேர். 4000 ஓகே சொல்லிங்கண்ணே. டேட்டோ கண்டிட்டு நோ ரெஃப்யூஸ். ஏண்டா டேமேஜ் எல்லாம் கார் வாங்கிட்டு வந்தா உனக்கு அவ்வளோ கம்மியாக தருவாங்களா? 4000க்கு வாங்குறதுன்னா வாங்கு, இல்லைனா அப்போ பரவாயில்ல. இதுவும் நமக்கு லாபம் வர மாதிரி இருக்கா? பார்கிங் பண்ணலாம். வேணாம், ஒரே நிமிஷம் இருக்கு. பார்கின் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி, இப்போ நம்ம பார்கிங் எவ்வளோ கேட்கலான்னா ஒரு 3900. ஏய் 400. இதுதான் நம்ம கேட்டிருக்கோம். இதுவே போட்டுக்கலாம். டேய் கிறுக்கோட்டாலும் பண்ணாத. இதே ரேட்டுக்கு அப்புறம் எப்படி அவங்க மறுபடியும் அதே ரோடு குறைச்சும் கேட்பான். 3900 கேட்போம். அவன் என்ன சொல்றான்? டீல் ஓகேன்ட்டான். அவன் காரையும் எடுத்துட்டு போயிட்டான். என்ன லூஸாக இருப்பானோ? 98 ரூபா குறைஞ்சிட்டு இவ்வளோ இதாகிட்டான். 50 ரூபா சேர்த்து போட்டு நம்மளோட லெவல் 1 அன்லாக் ஆயிடுச்சு. நம்ம மார்க்கெட்டை தொடங்கலாம். இப்போ நம்ம கார் மார்க்கெட்டுக்கு போகலாம். கார் மார்க்கெட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் தேர். தேங்க்யூ ஃபார் ட்ராவலிங் வித் அஸ். நம்ம கார் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. நம்ம டாஸ்கில் போய் கார் வாங்குறதுக்காக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கார் அந்த 10% ஆஃபர் இருக்கு இந்த காருக்கு. நமக்கு ஆஃபர் தான் முக்கியம். கார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்ஸ்பெக்டன்ட் இருக்குது, நம்ம செக் பண்ணலாம். ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பரவாயில்ல. ரேட்டியும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. 11164 ஓகே. நம்ம இதை வாங்கி நம்ம ஃபுல் ரேட்டில் போட்டு விற்கலாம். ஓட்டுவேன் இந்த காரை. இப்போது நான் நம்ம டோ ட்ரக்கில் ஏற்றி போயிடலாம். வாய்ப்பே இல்லை. நான் தான் ஓட்ட போகிறேன். ஆமாம், எங்கே இருக்கு? புது ட்ரக்கில் டேமேஜ் பண்ணிடாத. புண்ணியமாக இருக்கு. நான் நீ புது ட்ரக்னால் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன். ஏன்னா மூவ் ஆகலை. என்னாச்சு? அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆடு வந்துருச்சு கைஸ். நான் ரோட்டிக்கா ஏய் நானே ஓட்டுறேன்டா. 2 பேர் ஓட்டுறேன். ரிப்பேர் ஆகிருந்தா. ரிப்பேர் ஆகாது, கொஞ்சம் இதாகும். ஐயோ இந்த கார் கொஞ்சம் போகலாம். ஸ்லோ பண்ணுவோம். ஏன்னா நம்ம இங்கே கட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன இந்த ப்ளூ கார் நம்ம போச்சு. லைட்டாக தானே நீ எனக்கு 13% நான் லைட்டாக போயிடுச்சு, அவ்வளோதான். வெயிட் பண்ணு. காரை ரவுண்ட் அடிக்கலான்னு நினச்ச தப்பா? இங்கே நடுரோட்டை பண்ணி எடுத்து போறியா? சரி, டேமேஜ் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியல. போதும். புட்டான் சீல் கார்டு இடியில் போ. என்ன 6% தானே? அப்படியே நீ 13% பண்ண. அதெல்லாம் தேவையில்லை. போக முடியுமா? ஓகே சாரி. லெவல் 3ல தான் அதை பண்ண முடியும். புட்டான் சீல் போடு. ஃபுல்லாக வேண்டாம், ஃபுல்லாக போட்டுருவோம். அப்புறம் அவங்க எவ்வளோ தர்றாங்களோ அவ்வளோ நம்ம வாங்கிக்கலாம். ஐயோ இங்கே பாருங்க, அதுவும் இந்த மேலேயே கீழே விட்டுருக்குது. அப்படின்னு ஓட்டினதில் 6% தான் டேமேஜ். இங்கே பாருங்க, அந்த முன்னாடி வந்து போய் இடிச்சதுனால ஹெட்லைட் வரைஞ்சிச்சு. இந்த பக்கம் அழகாக இருக்குது, இந்த பக்கம் அசிங்கமாக இருக்குது. வேணாம், இந்த காரை வைக்க வேணாம். டாஸ்கில் 2 கிளைம். இந்த காரை வைக்க வேணாம்டா. கம்முன்னு புட்டான் சரி ரிமூவ் பண்ணிடு. அப்புறம் லெவல் 3 அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ யாரோ கஸ்டமர் இந்த காருக்கா? வேண்டாம் சொல்லிடு. வேண்டாம் சொல்லு. இஸ் பியூட்டியா இந்த காரா? சரி, அப்போ 15,000 வாங்கிப்பா. நான் பார்கெயின் பண்ணுறேன். இல்லை 1500 கன்ஃபார்ம். நான் 1500 போடு. இன்னும் இழுத்துடு, நல்லா இழு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாடா. 1499. இன்னும் கொஞ்சம் வா. பரவாயில்ல. 1500 கிடைச்சது சந்தோஷம் தானே? வந்துச்சு. 1499 கேட்குறோம். என்னடா பியூட்டின்னு சொல்லிட்டு இப்படி பேட்டியா நிற்கிற? கிளம்பு. நாங்கள் அதுக்குள்ளே இந்த காரை புட்டான் செல் போட்டு விட்டுட்டோம். அது தெரியாமல் நான் அதை மிஸ் பாஸ் பண்ண மறந்துட்டோம். மேடம் உங்கள் காரு
நம்ம இப்போ வந்தது பேயா இல்லை நாய். இதாங்க ரிப்பேர் ஷாப்பு, ரிப்பேர் சென்டர். இது இந்த அன்லாக் லெவல் லெவல் 3. 3, இது லெவல் 7. லெவல் 7 எது பெயிண்டிங்கா? இது கார் வாஷ். லெவல் 5. இதுதான் லெவல் 7 பெயிண்டிங். இங்க பாருங்க, இந்த மாதிரி கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் போ. பஸ் ஸ்டாப் எங்கே போகலாம்? கார் நேபர். ஃபுட். நாங்கள் டிக்கெட்டு கொடுத்து நாங்கள் இங்கே போயிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஹியர். பரவாயில்ல, நாங்கள் இன்னும் வருவோம். இங்க பாருங்க, அங்க கார் நல்லா இருக்கு. இங்க பாருங்க गाइस, நேபர்ஹுட். இந்த இடத்துல வீடு யாருதுன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு அழகான கார் இருக்கு, ஆனா கொஸ்டின் மார்க் மேல போட்டுருக்கு. அது நாங்க எது குடுத்து பிடிக்கிறோம். இன்ஸ்பெக்ட் வேணாம், ஏன்னா நமக்கு மறுபடியும் ஆட் வரும். சேட்டாருமா வேண்டாம் ரொம்ப கம்மியா இருக்குடா தம்பி. நம்ம மற்ற கார் பார்க்கலாம். சில டைம் 3000 கூட கார் வரும். இந்த கார் கண்டிப்பா 8000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இல்லை, வரவே இல்லை. வேறு காரே இல்லையாடா? அங்கே ஒரு கார் இருக்கு, அந்த பக்கம் ஒரு கார் பார்த்தேன். ஆமாம், நம்ம எதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம்? ஓடி போ. இது என்ன ஆதி காலத்து அண்ணா பக்கம் சின்ன பையா மொக்க வாங்கிட்டியா? கார் தான் சின்ன வயசில் விற்கிற, அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்காச்சும் விற்கலாம்ல. பரவாயில்ல, இது கூட வருது. நான் சொன்னேன்ல, அது 8000 ரூபா, இது 1000 ரூபா. வேணாம். கைஸ், இவன் அவனை விட அதிகமாக கேட்குறான், அதனால அந்த காரே வாங்கிக்கலாம். நம்ம ஓடி போயிட்டு இருக்கிறோம். கட்டணம் போய் முட்டிக்கதரா. இங்கே இருக்கான், அவன் காணும். அங்கே இருக்கான். ஒரு ஆள் 80,000 ரூபாயா இருக்குமோ? சரி, பார்ப்போம் எவ்வளோன்ட்டு. தம்பியா, நீ தான் கொடுத்தாகணும். கார் டீட்டெயில் போய் பார்க்கலாம். ஐயோ, ஏற்கனவே இவ்வளோ இருக்கே. ஓடிட்டேனா? சரி, டிரைவ் பண்ணுவோம். ஷாப்பருக்கும் நம்ம கொண்டு போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே இதாக இருக்கு. பொறுமையாக போ. இந்த கார் நல்லா இருக்கு. சவுண்டு நான் பேக்கப் சவுண்டு போட்டு வச்சிட்டோம், இல்லைன்னா இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்காது. சூப்பராக இருக்குல்ல சவுண்டு. அப்படியே ரைடு திரும்ப. நான் வேற முட்டிக்காதரா. ஜஸ்ட் மிஸ். நிறுத்து. அவ்வளோதான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. டாஸ்கில் போய் நம்ம காரு இது போட்டதுக்கு. சரி, அது கூட நம்ம இன்னொரு காரை போய் வாங்கிட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட 90 rupees தான் இருக்கு. இல்லை, கஸ்டமர் வாங்க சார், வாங்க சார், வாங்க. ஏய் எங்கடா போற? அதுக்குள்ள அங்கே ஹோம் இருக்குதுல்ல, அதுதான் நம்ம ஹோம். கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. கஸ்டமரே இந்தா வாங்கிக்க. இந்த 10,000 மட்டுமே. 8,724. ஓகே. இரு, நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்? இதை 3,000க்கு தான், 8,000க்கு வாங்கணும். இரு, நான் பாக்கின் பண்ணுறேன். ஒரு சின்ன ஆடு பாட்டன். ஒரு 9,000 ரூபாய்க்கு போடு. 9,000 கரெக்டாக. 9,000 கேட்கலாம். ருபீஸ் கம்மியா? டே என்னடா, இதுவே வச்சுக்கலாம். ₹1 சார். பரவாயில்ல, ஓகேன்ட்டான். நமக்கு 1000 ரூபா லாபம் இந்த டீலில். சரி, எக்ஸ்பி நம்மளுக்கு அதிகமாயிட்டு. அப்பனா நம்ம அந்த ஆடிக்கார் வேணும்னு நினச்சி, ஆடிக்கார் பாடிக்கார் மாதிரி இருந்துச்சு, அதை போய் வாங்கலாம். நம்ம கண்டினியூ. அந்த கடை லெவல் 3 தானே ஓப்பன் ஆகும். நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போகணுமா? நெய்பர்ஹுட் தான். ஸ்பின்னர்ல இன்னும் டைம் ஓடிட்டு இருக்கு. நெய்பர்ஹுட் போடா. நெய்பர்ஹுட்டுக்கு தான் இப்போ வரைக்கும் போக முடியும். போகலாம். நெய்பர்ஹுட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு வந்தாச்சு. அங்கதான் இருந்துச்சு. அந்த இடத்துலயே நம்ம கிட்ட மாதிரி கார் இருக்கு. ஆனா இது நல்லா சூப்பரா இருக்குங்க. ஆனா இது கண்டிப்பா
கொஞ்சம் காசு எச்சாதான் வரும். பார்ப்போம். ம். ஏய் கம்மியா தாங்க இருக்கு. அது சூப்பர் காரு. சூப்பர் காரு 80,000 ரூபாடா. 8,000 ரூபா இல்லை, 83,000 ரூபா. பரவாயில்ல. நம்மளால டேய் டேய் எங்கடா போற? நம்மளால இப்போதைக்கு அதை வாங்க முடியாததுனால இதை வாங்க பார்ப்போம். மேடம் மேடம் கொஞ்சம் கம்மியா தாங்க மேடம். மேடம் 1100 கார் பாட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஆடு வேறு வந்துடுச்சு. நம்ம வேற கார் பாட்டு வரலாம். அது அங்கே ஒரு கார் இருக்கு. ப்ரோ 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 இல்லை கிளவண்டா. சொட்டத்துலையே சொட்ட நல்லா இதாக சொல்லுப்பா. 4000 பரவாயில்ல கம்மி. கார் டீட்டெயில் செக் பண்ணு. கொஞ்சோண்டு டேமேஜா இருக்குங்க. கொஞ்சோண்டு இல்லை நிறையவே. என்ன பண்றது? இதை சேல் பண்ணி ஆகணும். பண்ணு வெயிட் பண்ணு. அப்படியே இந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே இறங்கினா என்ன ஆகும்? வெயிட் பண்ணு. நான் மேப் கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு. எங்கே போயிட்டு இருக்க? வெயிட் பண்ணு. அப்படியே கார் மார்க்கெட்டுக்கு வண்டி விடு. வண்டியே கார் மார்க்கெட் விடுனேன். டிராவல் பண்ண முடியாது. அப்படி வண்டி இப்படி திருப்பி விடு. யூட்டன் போடு வண்டியை. ஏன் வண்டி அப்படியே கார் மார்க்கெட் விடு. இது கார் மார்க்கெட் இந்த பக்கம் இருக்குமா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் இல்ல ரைட் போய் நேரா போய் ரைட் போய் இல்ல ஆமா ரைட் போ. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்போ. ஸ்ட்ரெயிட்டா போ. ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட். ஒரு கட்டு உட்றணும். ஒரு ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட். ஏய் ஒரு கட்டு உட்றணும். ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது கட்டுல ரைட் போணும். பாருங்க गाइस ரெண்டாவது கட்டுல ரைட். ரெண்டாவது கட்டுல ரைட். ஆமாடா. போயிட்டு ரெண்டா கட் லெஃப்ட். ரைட் லெஃப்ட் தெரியாதா? ரைட்டா லெஃப்ட்டா. இது உனக்கு ரைட்டாடா? ஐயோ பாரு. இந்த கட்லியா? இந்த பக்கம்டா. இந்த பக்கம் லெஃப்ட்டா. ஆமா இல்ல. இன்னும் வரலையா? எந்த பக்கம் இன்னும் முன்னாடி காட்டுது? அது நம்ம கார். ஐயோ டேய். அங்கதான் இருக்கு கார் மார்க்கெட். பொறுமை 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 தம்பி பொறுமையாப்பா. அங்கே டோட்டருக்கு இருக்கா? நீ கார் மார்க்கெட் காணும். நெட்டு ஆடோட தான் போயிட்டு இருக்கோம். நல்ல வேலை. பிராண்டட் கார் மார்க்கெட்டா? டேய் லூஸு, உனக்கு கார் மார்க்கெட் தானே வர சொன்னேன். பிராண்டட் கார் மார்க்கெட் ஏன் போனேன்? கார் மார்க்கெட் பின்னாடியில் இருக்கு. பின்னாடி இப்போ நம்ம முன்னாடி போறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போ. மரம் முன்னாடி போனால் மரம் தான் இருக்கு. முன்னாடி போய் ரைட் லெஃப்ட் போய் இப்போ லெஃப்ட் உள்ள ரைட்டு போகணும்டா. பின்னாடி வா. ரைட்டு. டேய் எங்கடா போற? இப்போ நம்ம இப்படி பார்த்த மாதிரி எங்கடா எங்கடா இருக்க? இங்க ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்டு. இங்க இருக்க. இங்க இருக்கேன்டா. ஆமா ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் எடு. அங்க இருக்கு கார் மார்க்கெட். எங்க கார் மார்க்கெட்? காரை பார்க்கிங் விடு. அப்புறம் கார் எடுத்துட்டு போயிடுங்க. இங்கே தான் ஒரு பார்க்கிங் இருக்குல்ல ஃப்ரீயா. சரி இந்த பார்க்கிங் விடு. நம்மளால கார் வைக்க முடியாது இங்கே வச்சு. அதான் நம்ம கிட்ட கடையே போகுது. இந்த கார் வேண்டாம்னா வாங்க முடியாது. அந்த ரெட் கலர்ல இருக்கு, நல்லா இருக்கு. ரெட் அண்ட் ஒயிட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட் பார்ப்போம். நம்ம கிட்ட 14 rupees தான் இருக்கு. 14,000 அதே 14,397. வெயிட் பண்ண, நம்ம காசு இல்லை. அங்கே போ. சரி நம்ம டாஸ்க் கொடுத்துருக்காங்க. 2 கிளைம் பண்ணா காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார் வேண்டாம், டேமேஜாக இருக்கு. எப்படி? அங்கே பாரு. இந்த காரில் இந்த ஒயிட் காரு அங்கே பாடுறா, அழுக்கா இருக்குடா. இந்த கார் நல்லா இருக்கு. இந்த கார் நல்லா ஆட்டோமா இருக்கு. பரவாயில்ல, இதுதான் நம்ம பட்ஜெட். டிக் டிக் ஆட்டோ. போங்க கைஸ். தப்பான ரேட்ல கைஸ். இன்னும் வர வியூவர்ஸ்ரா போ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்களே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாஸ்க் போனவங்கன்னு கேட்போம். இவங்க நல்லா பார்த்து 8 சொல்லு. 2,000 6,000
இது டிசைனு டிசைன் தான் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த காரு. மாடி ரேட் கேட்போம். இந்த ரேட்டுக்கு இது 26,116. அதான பார்த்தேன், காசு இல்லைப்பா. ஆமாம்ல, நம்ம இந்த காரு வாங்கலாம். 2,000 இல்லை, அது 20,000. மேடம் கொஞ்சம் பார்த்து ரேட்டு சொல்லுங்க மேடம். பார்த்தா வயசு பண்ண மாதிரி இருக்கேன். கரெக்ட் ரேட்டுப்பா. ஏன் நம்மகிட்ட இருக்கு 88,000 ரூபாடா. 88,000 இது. ஐயோ நம்மகிட்ட காசு இல்லப்பா சாமியே. நமக்கு 20,000 இல்லை 88,000 கார் வாங்கலாமா? தலைவரே நீங்களா இந்த கார் நம்ம கார் வாங்கின மாதிரி இருக்கேனே. ஆமாம், இது கம்மி ரேட் தான். 3,088 வாங்கிடுவோம். நம்ம இதை டோ பண்ணிடலாம். ஏய், கார் டீட்டெயில் முதல்ல டீடைல் பார்க்கலாம். டேட்டி மட்டும் தான் இருக்கு, அதனால இதை டோ பண்ணிடலாம். காசு கொடுத்து டோல் பண்ணிடலாம். நம்ம அதுக்குள்ள வேற கார் பார்க்கலான்ட்டு பார்க்கலாம். அது பிராண்டட் கார். ஆமாம், நம்ம கார் இங்கே நம்ம கார் அங்கே தான் நிறுத்தி வச்சிருக்கோம். அந்த கார் எடு. நம்ம கார் நம்மளே ஓட்டிட்டு போகலாம். என்ன கார் இது? என்ன கார் இது? சூப்பர். ஃப்ரண்ட் பம்பர் லாக்கு. இரு, கேமரா போட்டு பம்பரை பாரு. கேமரா இருக்குன்னு தெரியல இந்த கேம்ல. இங்கே பாரு, வரமாட்டேங்குது கேமரா. நீங்கள் பின்னாடி போட்டால் வருமா? நிறுத்தே, இரு, இறங்கி போய் பாரு பம்பர் என்ன இருக்குன்ட்டு. பம்பர் எங்கடா? பம்பர்னா இதானே பாருடா, செதஞ்சிருக்கு பாரு. இதுவா? செதஞ்சிருச்சு. போட்டா செதச்சிட்டியடா. இது இருக்கு, இந்த பக்கம் செதச்சிட்டான். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் செதச்சிருச்சு. செதச்சிட்டான்டா. டே முடிஞ்சாலும் செதடா. இதே டோ பண்ண வேண்டாம், அங்கே போ. இல்லை டோ பண்ணி விட்லாமா? இல்லை வந்து கார் பிராண்டட் கார் மார்க்கெட். பிராண்டட் எங்கே இருக்கு? வேணாம் கார் மார்க்கெட் போ. வேணும். டே அங்கே போடா, கார் பார்க்க முடியும் பார்க்கலாம். முதல்ல இதை போய் நிறுத்தி வச்சுருக்கோம். ஸ்டாப் பண்ண. பேங்க் கார் மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்கு. பக்கத்தில் தான் இருக்கு பிராண்டட் கார் மார்க்கெட்டு. நம்ம வீடு வந்தாச்சு. லெவல் 2னால இந்த இடம் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி நிறுத்து, அடுத்த பிராண்டட் கார் மார்க்கெட் போ. பிராண்டட் கார் மார்க்கெட் போன்ட்டேன். இது சேலில் போட்டுடலாம். கஸ்டமர்ன்ட்டு அப்புறம் கஸ்டமர் தான் பார்க்க முடியும். நீ போ, 3 கார் ஒன்றா போடுவோம். 12 rupees தான் இருக்கு. போட புட்டான் சேல் போடு. புட்டான் சேல் போடு. நம்ம கார் கம்மியாக இருக்குல்ல, ஒரு கார் விற்றுடலாம். என்ன பிராண்டட் கார் மார்க்கெட்டா? ஆமாம். நாங்கள் போய் பல்பு வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக பல்பு தான் வாங்க போகிறோம் காய்ஸ். எங்கள் அண்ணன் சொன்னதுனால நான் போகிறேன். ஏண்டா 10,000 கூட கார் கேட்குதுடா. அந்த இடத்துல காரே இருக்காதுடா. அப்படியா? கார் தம்பி இருங்க, என்டர் போ. உள்ளே போனால் கார் வருதா நான் பார்க்குறேன். பிரிட்டிஷ் காராங்க. ஏன்னா இப்போ போய்ட்டு கார் வந்துச்சு. ஆமாம். ஏய் ஜெய்மன் கார்ஸ். இந்த இவங்க கிட்ட இருந்து நம்ம ஏய் இரு, எவ்வளோ காசு இரு பாரு. இரு இரு 1,100,000 10,000 1,95,000. ரோல்ஸ் ரைஸ்ங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம ரோல்ஸ் ரைஸ். ஏய் மாஸ் சூப்பர். அங்க போ அவங்ககிட்ட போய் கேளு. இதெல்லாம் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்டா. நம்மளால வாங்க முடியாதுப்பா. இவன் 14,000. ஏய் 14 லாக்டா. 14,000 ரோல்ஸ் ரைஸ்ங்க. ரேட் பழைய மாடல். இது லாம்போகினி. ரேட் பாரு. டேய் அதெல்லாம் வாங்க முடியாதுடா. 3 கார் வாங்கலாம் இந்த காசு கொடுத்தா. இரு 14 lakh 1,40,000. गाइस இங்க பாருங்க, எங்க அண்ணா சொன்னதுனால நாங்க அங்க ஒரு black color கார் இருக்கு. அங்க ஒரு black color கார் இருக்கு. ஓடிட்டு இருக்கானா? டேய் அங்க வெளிய போ. சரி வெளிய போ. வெக்கப்பட்டோம் गाइस. சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கார் மார்க்கெட்டுக்கு கிளம்பு. நான் கார் மார்க்கெட்டுக்கு போ. நடந்தே போடா. நம்ம ஓடியே போயிடலாம் गाइस. நம்ம மணி 2:30. ஒரு கேட்க மறந்துட்டோம். நிறைய பேர் இன்னும் லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்க. லைக் பண்ணுங்க. இது என்ன? ஓ கார் இந்த இடத்துல நிறுத்தலாம். அவங்க ஒருவேளை இதான் தோற்றுறக்கா பாரு. அதை அடுத்து அந்த ஹேண்டை மாதிரி தோடு.
என்ன பேசுது? ஹேண்டை தொடுறா, அங்கே ஒரு ஹேண்ட் வருது தொடு. லெவல் 2 அன்லாக் கார் கேரியர். ஓ நம்ம கார் கேரியர் இல்லை, நிறைய கார் நம்ம இது பண்ணிடல. எத்தனை லெவல்? ரெண்டு கார் லெவல் பாரு. நம்மளே கொண்டு போகலாமா? ஆமாம், லெவல் 21. நம்ம இப்போதான் 2ல இருக்கோம். 2ல் 3 போகுது. ஓகே, இப்போ இந்த கார் போவேன். இதுதான் ஆல்ரெடி. போய் பாடுறா. முதல்ல இந்த கார் வாங்கிக்கலாம். எவ்வளோப்பா சொல்கிற? 2000 காரா? சூப்பர் 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 சூப்பர். ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குங்க, அதனால பார்த்துடலாம். டேமேஜ். சரி பரவாயில்ல, அங்கே போ. அடுத்த காருக்கு போ. அந்த கார் போய் பாரு. இந்த காரா? தலைவர் நீங்களாம் தாங்கோ. நீங்கள் ஒரு ரேட்டரை பார்த்து சொன்னா நான் தானே வாங்கிடலாமையா? இது டோ பண்ணிடலாமா? கார் டீட்டெயில் பாரு. கார் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் பாரு, அப்போ டோ பண்ணலாம் வேணாமா பார்க்கலாம். டேமேஜ் மாசாக இருக்குது. பரவாயில்ல, டோ பண்ணி தான் ஆகணும். அப்படியே சூப்பராக போகுது. சரி, இன்னொரு 4000 கார் இருக்கா? நீ எங்கேயாச்சும் போய் ரிப்பேர் பண்ணி பண்ணிடா இந்த கார். அந்த ரெட் கார் இருக்கா? அந்த ரெட் கார் இதுவா? ரேட் எல்லாம் பார்த்துக்கலாம். தலைவர் நீங்களும் தாங்கோ. ஐயா இந்த வாங்க முடியும். வாங்க முடியாது, கொஞ்சம் ரேட்டா இருக்கே. சரி நம்ம அந்த கார்லாம் இந்த கார் நம்ம வாங்கி ஆகணும். ஆனால் அது சரி, அதை விட காசு இல்லை. சரி இரு அங்கே போ. அடுத்த எல்லா கார் வேறு ரேட் கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த காரு. BMW மாதிரி இருக்குது, ஆனால் டூப்ளிகேட். எவ்வளோ வரும்? 14,000. நம்மக்கிட்ட காசு இல்லை. 1400. இது தம்பி ஏதாச்சும் ஒரு பார்த்து ரேட் சொல்லுப்பா. 13,000. அவனை விட கம்மி தான், பரவாயில்ல. மாசா இருக்குப்பா. அந்த கார் அன்லாக் ஆகாது. சொன்ன மாதிரியே இந்த கார் அன்லாக் ஆகாது. அன்லாக் ஆயிருக்கு. என்னடா அது? 30,793. 30,000. 30,000. 3,000. ஆமாம் 30,000. சரி தம்பி, மாஸ் போட்டோ கம்மியாக சொல்லுவான். 14,000. ஸோ ஓகே, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு கார் தான் இருக்குது. ஸோ டக்குன்னு போய் நம்ம காரெல்லாம் விற்று பஸ் ஸ்டாப்பில் போய் காரை விற்றுட்டு டீலர்ஷிப்புக்கு போய் ஐயோ என்ன நல்ல வேலை, இந்த கார் நம்ம எடுத்துகிட்டே போகிறதுக்கு வந்திருப்போம். இன்னும் மேலேருந்து லைட் வருது. ஏலியன் வந்துருச்சாடா? ஏலியன்லாம் இல்லை, நம்ம கார் எடுக்கவே மறந்துட்டேன்டா. நான் வளர்ச்சி கார் போட்டு விற்றுருப்போம். தலைவர் திங்கள் வந்தாங்கோ. இப்போ நான் இந்த பக்கம் ஒரு கேட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கடா போகிற? அப்படி போனால் ஈஸிடா. கொஞ்சம் காரு ஸ்பீடை லோ பண்ணுறதுக்கு. தலைவர் திங்கள் வந்தாங்கோ. 4 ஸ்பேஸ். எப்படா நிறுத்துற? இப்போ நம்மளோட 4 ஸ்பேஸும் வந்துருச்சு. இந்த புட்டான் செல்லில் போட்டு ஃபுல்லாக போட்டுடலாம். எல்லாத்துக்கும் ஃபுல்லாக போட்டு விட்டோம்னா வைங்களே, நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த கார் வாங்கினது 388,000. தலைவரே இந்தாங்கோ, காசு போடு, உள்ளா போடு. இது 4000 வாங்கியிருக்கோம். ஐயோங்க. சரி, இதை நம்ம சேலில் போட்டாச்சு. இப்போ இதையும் சேலில் போடலாம். எல்லாத்தையும் இப்போ ஃபுல் ரேட்டில் இருக்குது. கஸ்டமர் சார் வந்துட்டீங்களா? திஸ் இஸ் பியூட்டியா. டேமேஜ் கொஞ்சம் சாரி சார். நம்ம போட்ட கார் ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கிடைக்கிறாரு. நம்ம வாங்கினது எவ்வளோ தெரியலையே. இந்த கார் கம்மியாக தான் வாங்கியிருப்போம். ஸோ போட்டு விட குட் சேல். அடுத்து தலைவரே இந்தாங்கோ, நான் வேணும். 4,015. ஒரே நிமிஷம் சரி, நம்ம கார் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாமா? ஒரே நிமிஷம் பேக் வா. அங்க இருக்கு, அங்க ஒரு கஸ்டமர் இருக்கான் பாரு. கிளைம் பண்ணிக்கலாம். அங்க இருக்கான்டா ஒரு கஸ்டமரு. தலைவர் ஆமா அம்மா ஒரு கரெக்டா 6,240. போடு. ஓகே சரி போடு தங்கண்டா. மேம் ப்ளீஸ் மேம், நம்ம லெவல் 3க்கு வந்தாச்சு. அந்த இது ஓப்பன் ஆகிருக்கும்.
டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கேட்காங்க அவ்வளோதான். சரி அந்த கார் போய் பாரு. இந்த பக்கம் அந்த கார் போ. டே போடா. ரிமூவ் ஃப்ரம் டீடைல்ஸ் பார்க்கலாம். டேட்டி மட்டும்தான் 9% கைஸ். இதுக்கெல்லாம் போங்க கைஸ். கம்மியாக கொடுத்தானா நம்ம கொடுக்க மாட்டோம். 4000 ரூபாய்க்கு கேட்டோம். ஓகே பரவாயில்ல. கொடுத்துட்டேன். நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். பரவாயில்ல 22,000 இருக்கு நம்ம கிட்ட. நம்ம இதுக்கு போய் கிளைம் இப்போ நம்ம கிட்ட 22,000. எங்கிட்ட போகல மர. எங்கே போற பார்த்தீங்களாங்க அழகா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். சரி நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வரும். அங்கே போ. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நெய்பர்ஹுட் இல்லை கார் மார்க்கெட். அங்கே தான் நல்ல கார் பார்த்தோம்ல. ஒரு கார் பார்த்து வச்சுருந்தோம்ல. ஆமாம் இல்லை இதுக்குள்ளே ரொம்ப ரேட் கம்மியான கார். கண்டிப்பா நம்ம 2 கார் வாங்குறோம். அம்மா சாப்பிட. இப்போ நான் கார் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அந்த கார் இந்த கார் நல்லா இருக்கு. நல்லா கூஸா இருக்குப்பா. ஆனா அண்ணாக்கு ஆகாது. எப்படா கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். இந்த கார் அண்ணாக்கு ஆயிருக்கும். இது சூப்பராக இருக்குங்க. இதான் இந்த கார் ரெட் கலரில் மாசாக இருக்குது. ஒரு கரெக்டான ரேட்டுக்கு சொல்லுங்க பார்த்தாங்க. 26,000 காசே இல்லை இன்னும். ஓகேங்க நம்மளுக்கு காசு. அடுத்த கார் இவன் தம்பியா கொஞ்சம் வயசு பையன் மாதிரி இருக்குதே. வெயிட் பண்ண. 14,000 இருக்கு பார்க்கலாம். பேக் வா. கிளம்பு. பின்னாடி போ. இது இந்த கார் லூஸ் மாதிரி பண்ணாத. இருக்கு. வேற காரை பாருன்ட்டேன். எல்லா காரும் பார்க்கலாம். 14,000 தானே. இடத்துல மொக்க கார் இருக்குதான். நம்ம பட்ஜெட் கரெக்டாக வரும். ஓட்ட காரை ஓட்ட வயலே குத்தணும். 31,000 போறீங்க தந்துடுவாங்க. 5,000 தான். வாங்கு. கார்டு டீடைல் செக் பண்ணு. டீடைல் செக் பண்ணு. டேட்டி மட்டும் கொஞ்சம் இருக்கு. பேக் வா. அந்த அடுத்த கார் பாரு. இந்த கார் நல்லா காவாது. இந்த கார் நல்லா காயிருக்கு. 1,001 போடு வாங்கிக்கோ. 11,000 நமக்கு 2017 இருக்குல்ல. வாங்கு. சரி இது வாங்கிடலாம். டீடைல் செக் பண்ணு. சூப்பரா இருக்குங்க. டீடைல் செக் பண்றா. சூப்பர். இதை டோ பண்ணு. நம்ம 500 ரூபாய் கொடுத்து இதை டோ பண்ணிடலாம். இப்போ அந்த கார் டீலர்ஷிப் கிளம்பு. நம்ம டோ ஆயிட்டு இருக்கு. காட்டோ ஆயிடுச்சு. இப்போ அந்த காரத்தை டீலர்ஷிப் கிளம்பு. எங்கே இது நம்ம முதல்ல டாஸ்க் முடிச்சதுக்கு நம்மளுக்கு அப்படி நெய்பர்ஹுட் போறதுக்கு என்ன வழின்னு பாரு. அங்கே தான் கார் வாங்கலாம். திருந்தவே மாட்டடா நீ. அதான் நம்ம ரிப்பேர் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம்ல. ஆமாம் அப்போ ரிப்பேர் ஷாப் போ. ரிப்பேர் ஷாப் ஓப்பன் பண்ண என்ன வேணா பண்ணுவியாடா. சாரி கைஸ் எனக்கு வேற கை ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கைஸ்னு வாயில வருது. அம்மா கொஞ்சம் கம்மி ரேட்டா. திருந்தவே மாட்டியா பாரு. உன்னால் 372 ரூபா நஷ்டம். ஐயோ இந்த கார் ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே நம்ம அங்கே போய்க்கலாம். நான் அங்கே ரிப்பேர் பண்ணுறோம். நீ போ. ஃபேர் சேல் போடு. பட் ரொம்ப அதிகமாக ரேட்டு போகிறேன். சரி கேள எங்கே போகிற. கார் ரிப்பேர் ஆயிடுச்சுடா. கார் ரிப்பேர் ஆன கார் எடுக்கணும். மேலே படுறா பச்சை கலரில் எரியுது. சரி போடு. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்கிறேன். இதுக்கு நான் போயிருந்தா கஸ்டமருக்கு ஆறாவது லவ்லி கார் இந்தாங்க சார். லவ்லி காரை வாங்கியிருப்பாங்க சார். டேட்டே இல்லை 17 போட. டே என்ன செல் பண்ணுற. முடியாதா. பாக்கென் பண்ணு. வேற வழி இல்லை. ஆட் பார்த்தா ஆகணும். நல்லா போடுற. இப்போ நம்ம 15,000 தான் இருக்குது. பேக் வா. நானே பார்க்கேன் பண்ணுறேன். இரு நானே பண்ணுறேன். இதுக்கு நம்ம பார்கிங் பண்ணலாம். நம்ம கேட்குறோம் என்ன சொல்கிறோன்னா ஓகேங்கிறான். ஓகேன்னா
எனக்கு தெரியாது இந்த காரை வீக்கெண்டில் ரெஃப்யூஸ் பண்ண கிளம்புடா கிளம்புடா எனக்கு கிளம்புடா. வேண்டாம் நீ. நீ கார் எவ்வளோ அந்த காருக்கு போ. அந்த சரி இந்த கார் இருக்கு நான் பார்க்கலாம்டா. இரு டீட்டெயில் செக் பண்ணு ஃபுல் ரிப்பேராக இருக்கா 25 ரேட்டு. இந்த தடவை எதுவும் ஆகாம என்ன ரிப்பேரில் இருக்கு. இந்த காரை ஃபுல்லாக இரு ஐயோ போச்சுங்க. நம்ம எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னு நம்ம பாரு 5000 ரூபா. வாய்க்கு வாங்கி பொறுமையாக இரு ஃபுல்லாக இழுத்து விடு 7000 ரூபா. 2000 ரூபா லாபம். அந்த கார் எவ்வளோ ஸ்டிக்கர் நம்பர் 5000 ரூபா சொல்கிறோம். வாய்ப்பே இல்லை கிளம்பு. டர்ட்டி இருக்கால என்ன இருக்குன்னு பாரு. ரிமூவ் ஃப்ரம் சேல் தான் ஃபஸ்ட்டு. இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. நம்ம இது ரிப்பேரே பண்ணலை. அப்போ ரிமூவ் ஃப்ரம் சேல் தான். ஏன் அடுத்து புட் நோ டேமேஜ். புட்டாண்டு சேல் போடு. வெயிட் பண்ணு நிறுத்து 1001 இவ்வளோ தானே ஃபுல்லாக அடிச்சு விடு. நமக்கு 1000 ஆரம்பித்தா லாபம் தான். போடு 12 ஆரம்பித்தா லாபம் தான். நம்ம டாஸ்க் என்னன்னா செல் கார் ஒரு செல் 3 கார்ஸ். மேடம் வராங்க. என்னோட ஹைட்டுக்குள்ளே இல்லை பாப்பா. நீ ஏன் கார் ஓட்டுவியா நீ? இவன் வந்துட்டான்டா தலைவரே. நல்ல கார் தலைவரே. இப்போதான் தலைவரே புதுசாக ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். முடியவே முடியாது போடா. லாபம் சரி சூப்பர். அக்கா என்ன இந்த அக்கா முட்டிட்டு வராங்க. குட் மார்னிங். தேங்க்யூ குட் மார்னிங். இவங்களும் அதான் கேட்குறாங்க. ரெஃப்யூஸ் கொடுத்துரு. இப்போ அந்த காருக்கு போ. ரிமூவ் ஃப்ரம் சேல் தான் புட்டான் சேல் தான். வெயிட் பண்ணு இரு 5 வருவாங்க. 5000 மேலே வந்தால் லாபம் தான். பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டான ஆள் மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் காசு பேக் வாடா. லவ்லி கார் சூப்பருங்க. லவ்லி கார்லாம் சொல்கிறீங்க. அது கொஞ்சோண்டு டேட்டியாக இருக்கும். பார்கெயின் பண்ணு பரவாயில்ல. கைப்பற்றி லாபம் லாபம் ஒரு 1000 ரூபா லாபம். சரி அந்த கார்னர் பேனர் மாற்ற முடியாதா? அங்கே போ பேனர் கேட்ட வருது. மாற்ற முடியாது. இருறா அங்கே போய் பாடுற மேலே. காட்டல. அப்டேட் இது பண்ண முடியாது நம்மளோட. நம்ம போய் இப்போ லெவல் 2 எத்தனை கம்ப்யூட்டர் இப்போ ஓப்பன் பண்ண முடியும்? பெஞ்சு, டேபிள், சோஃபா, டிவி, பெயிண்டிங்கு, பாட்ஸு, டஸ்ட்பின்ரா டஸ்ட்பின்னா குப்பை தொட்டி. இம்போர்ட் கார் போடு. இம்போர்ட் கார் போ. கீழே இம்போர்ட் கார் இருக்கு. லாக்கட் லெவல் 50 தானே 52. டேபிள் சோஃபா போடு. சோஃபா. அம்மா டிவினால் என்ன ஆகும்? எல்இடி டிவி எங்கே இருக்கும்? டிவி எங்கே பண்ணுவோம்? ஸோ டிவி சின்ன டிவி வாங்கு. சித்துவா பின்னாடி வந்திருக்கணுமே. வாங்கிட்டோம் இல்லை? வாங்கிட்டோம். டிவி எங்கே இருக்கு? எங்கே இருக்குன்னு தெரியலையே. லூஸு. நம்ம செலக்டே பண்ண வந்துட்டோம். செலக்ட் டிவி எங்கே வைக்கணும்? நம்ம இடத்துக்குள்ளே தான்டா வைக்கணும். இதுக்கெல்லாம் எந்த குறையும். இது என்ன டப்பா மாதிரி இருக்குது? நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு டிவி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே வைக்க டப்பா மாதிரி ஏதோ இருக்கு பாரு.
ஏய் இங்கே ஒன்று இருக்கு பாருடா. டிக் பண்ணு. என்னடா விளாண்டுக்கிற? டிக் பண்ணுற. வரமாட்டேது. இன்னும் கொஞ்சம் பக்கமாக போ. ஒரு வேளை இப்போ திருப்பினாதான் வருமோ? இன்னொரு டைம் திருப்பி. இது everyone is gone. Go home and sleep. ஏன் கைஸ் வரமாட்டேது? ஓ டேய் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம டிவி ஸ்டாண்டே வாங்காம டிவி ஒர்க் பண்ண முடியாது. ஆமாம், டிவி ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கு. இது 9000 போட்டுடலாமா? அந்த டிவி வேண்டாம், அப்படி நல்லதாக வாங்க. இதுவா? வேண்டாம் அது வாங்க. இதுதான் வாங்க முடியும். ஓகே இங்கே வைக்க. அங்கே ஏய் எனக்கு புரிஞ்சு, எனக்கு என்ன இருக்குன்னு புரிஞ்சு. So you want to learn அந்த